பொதுவாக நாம் இறைவனிடம் உலகியல் சார்ந்த மண்பற்று, பொன்பற்று போன்ற ஆசைகளைத்தான் வேண்டுகிறோம். ஆனால் திருமூலர் கூறுவது என்னவென்றால், நமது ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களை, அழுக்குகளை நீக்குமாறு சிவனிடம் வேண்ட வேண்டும். நம் மனதில் இருக்கும் அறியாமை இருள் நீங்கினால்தான் மெய்யறிவு கிட்டும். யோக சாதனைகளை நாம் மேற்கொள்ளும் போது நம் உடலுக்குள் இருக்கும் ஜீவ ஒளியை, ஜோதியை நாம் உணர வேண்டும். அந்த பரம்பொருள் வெளியில் எங்கோ இல்லை, நமக்குள் தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உள்முக ஒளியை தரிசிக்க தேவையான ஞானத்தை வழங்குமாறு இறைவனிடம் உருகி பிரார்த்திக்க வேண்டும். சிவபெருமானிடம் அழியக்கூடிய பொருள்களையோ புகழையோ கேட்பது அறியாமை. அவனது திருவடிகளில் சரணடைந்து அவனோடு ஒன்றரக் கலக்கும் பேரின்ப நிலையை மட்டுமே நாம் கூற வேண்டும். இதுவே ஒரு ஆன்மீக சாதகனின் மிக உயர்ந்த பிரார்த்தனையாக இருக்க முடியும். யோக மார்க்கத்தில் பயணிப்பவர்கள் தங்கள் சுவாசத்தை, வாசியை முறைப்படுத்தி மனதை ஒடுக்கி தியானிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது நம்முள் இருக்கும் சிவம் விழித்தெழும். இந்த யோக ரகசியத்தை உணர்ந்து செயல்படுவதே சிவனை அடைவதற்கான எளிய வழி. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முழுமையான சரணாகதி மட்டுமே. சிவபெருமானின் அருள் இருந்தால் மட்டுமே நமது பிறவி பிணி நீங்கி முக்தி அடைய முடியும். திருமூலர் காட்டிய இந்த ஞானப்பாதையில் பயணிப்போம், இறையருள் பெறுவோம். நன்றி.